அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 13 ஆண்டுகள் மக்காவில் இஸ்லாமிய பிரச்சாரம் செஞ்சுட்டு இங்கே மக்கள் ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஏன்னா பக்கத்து ஊருக்கு போய் அங்கே போய் பிரச்சாரம் செய்வோன்னு தாயிஃப்க்கு வந்தாங்க. அந்த இடம் தான் தாயிஃப். அங்கே உள்ள ஒரு மிக சஹாபி ரசூல்லா பெரிய பெரிய சஹாபிலாம் இருக்கும் பொழுது இந்த சஹாபிக்கு மட்டும் ரசூல்லா பால் கொடுத்தாங்க. அந்த சஹாபி நம்ம ஆவலாக இருப்போம். அதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட ஞாபகார்த்தமாக உள்ள பள்ளிவாசல் தான் இது. அவங்களோட மக்பரா சைடில் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் காமிப்போம். இது அவங்க ஞாபகார்த்தமாக இங்கே தாயிஃபில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித், அழகான மிகப்பெரிய பள்ளிவாசல் இது. இதை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அங்கே தந்திருக்கான். நினைக்கும் போது மிக சந்தோஷமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் துவா செய்யுங்க, உங்களுக்கு மக்பரா வரது காமிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அங்கே போங்கம்மா. Itu pernah, ada detail. Ini perpustakaan, tapi makamnya di dalam tembok ini. Tidak kelihatan, tembok aja di sini. Iya. Ya, tembok-tembok seperti ini aja sampai ke ini. இங்க உள்ளதே எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, அவங்க வீடு இதுதான். உள்ள இருந்த பழைய காலத்து வீடு, அவங்க பயன்படுத்தின கிணறு, அவங்க அடக்கப்பட்டிருக்கிற இடம் எல்லாமே உள்ளதா இருக்கு. இதுதான் அதை அப்படியே காம்பவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மக்பரா இங்கதான் இருக்குது. அவங்க வசிச்ச வீடு அங்கதான் இருக்குது. அவங்க பயன்படுத்திய கிணறுலாம் இங்கதான் இருக்கு. அன்பான சொந்தங்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வர நம்ம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.